வணக்கம். இது உங்கள் கிச்சன் தமிழ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வெயில் காலத்துக்கு ரொம்ப உகந்த இளநீர் சர்பத் செய்ய போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இடையிடையே ஹெல்த் டிப்ஸ் சொல்லுவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். வாங்க வீடியோவில் போய் அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 இளநீர் எடுத்திருக்கேன். அதில் உள்ள இளநீரை எடுத்துட்டு அந்த வழுக்கையை தனியாக எடுத்து வச்சுக்கணும். இதுக்கு சப்ஜா விதை தேவைப்படும். சப்ஜா விதைங்கிறது அதை ஒரு ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஊறிடும். அது சப்ஜா விதைங்கிறது திருநீற்று பச்சிலையோட விதை தான். இது உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. அதை சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும். கொஞ்சம் கம்மியான ரேட்டு தான். அதை வாங்கி ஒரு ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. இளநீர் கூட இது தேவைப்படும். விதை 10 நிமிஷத்தில் ஊறி இப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. இளநீரில் உள்ள வழுக்கை நல்லா இருந்துச்சுன்னா அதை அப்படியே எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் முத்தின மாதிரி இருந்ததுனால அதை நான் மிக்சியில் அடித்து எடுத்திருக்கேன். நல்ல வழுக்கையாக இருந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது வீட்டில் உள்ள இளநீர்னால் அந்த பக்குவம் தவறினதுனால நான் மிக்சியில் அடிச்சிருக்கிறேன். நீங்கள் கடையில் வாங்கின இளநீர்னால் அந்த வழுக்கையை அப்படியே கட் பண்ணி பெருசாக கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு இன்னொன்று தேவை. அது நன்னாரி சிரப். இது கடைகளில் வாங்கிக்கோங்க. இதுவும் விடும்போது டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த இளநீர் சர்பத் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஃபஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு அந்த திருநீற்று பச்சிலை, அதான் சப்ஜா விதை, அதோட விதைகளை கொஞ்சம் போட்டுக்கிறோம். அது கூட நீங்கள் நல்ல இளநீரோட வழுக்க கடைஞ்சினா கட் பண்ணி கொஞ்சம் போட்டுக்கிறீங்க. இது நான் இது ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கிறேன். நான் மிக்சியில் பேஸ்ட் மாதிரி பண்ணதை. அடுத்ததாக நன்னாரி சிரப் கொஞ்சம் விட்டுக்கோங்க. உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்தாலும் கொஞ்சம் விட்டால் போதும். இதில் சுகர் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இளநீர் தண்ணீர் விட்டுருக்கேன். வடிகட்டிக்கோங்க, அதில் தூசி இருக்கும். இதில் சுகர் ஆட் பண்ண தேவையில்லை. ஏன்னா இது இதிலே இளநீரில் உள்ள இனிப்பும் அந்த இளநீர் வழுக்கையில் உள்ள இனிப்பு இதெல்லாம் சேர்ந்து குடிக்கிறதுக்கு அந்த நன்னாரி சிரப் விட்டுருக்கோம். அதனால் இனிப்பெல்லாம் ஓரளவு நல்லா தான் இருக்கும். இதை கொஞ்சம் கலக்கிட்டிங்கன்னா இப்போ இளநீர் சர்பத் இந்த கோடைக்கு ரொம்ப உடலுக்கு உகந்த ஒரு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இன்னொன்று இந்த சப்ஜா விதையோட யூஸஸ் இன்றைக்கி ஹெல்த்து பெனிஃபிட்ஸில் சொல்கிறேன். ஹெல்த் டிப்ஸில் இது சப்ஜா விதை உடல் எடை குறையும், தொப்பை கூட குறைக்கும். இது உடலுக்கு நல்ல ஆற்றலை கொடுக்கும். இதில் ஒமேகா 3 இருக்கிறதுனால கொழுப்பை குறைக்கும். இதுக்கு ரொம்ப கலோரி இதில் ரொம்ப கம்மி. வயிற்று புண்ணு இருக்கிறவங்க இதை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம். உடல் குளிர்ச்சி அடையும். மஞ்சக்காமாலை பாதிப்பு உள்ளவங்க இதை எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பாதிப்பு குறையும். நார்ச்சத்து இருக்கிறதுனால இன்னொன்று என்னென்னா நார்ச்சத்து இருக்கிறதுனால கான்ஸ்டிபேஷனும் இது கட்டுப்படும். அடுத்து இந்த சப்ஜா இதை இந்த வெயில் காலத்துக்கு இந்த மாதிரி சர்பத்தாக செஞ்சு குடிச்சிங்கன்னா ஹெல்த்துக்கு நல்லது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.